இப்போ அந்த வீடியோலாம் பார்த்தீங்களா, அதில் ஒரு 5% கூட அந்த வீடியோவில் இல்லை. இன்னும் 95% கிரைம் கேஸ் மீது போலீஸ் பண்ணுவாங்க. காலை விரிப்பாங்க, நகத்துக்குள்ள இது ஊசி போடுவாங்க, அப்புறம் இந்த இரும்பு தடியில் துணியை கட்டி அடிப்பாங்க. இப்படி நிறைய கிரைம் கேஸை பண்ணுவாங்க. இந்த வழக்கை அதுவும் சிஎஸ்ஆரும் இல்லையா, எஃப்ஐஆரும் போடலையா, புகார் சொன்ன பெண் கிட்டே வாக்குமூலமே வாங்க. ஆனால் ஜெயிலுக்குள்ள அடிச்சு உடம்பெல்லாம் பிளேடால கீறி மிளகாத்தூள் போட்டு, அப்புறம் இந்த போதை வசுகள், சிறையில் இருந்த போதை வசுகள்லாம் கண்ணில் கலந்து அவனை குடிக்க வச்சு, குடித்த ஸ்பாட்லேயே வாந்தி எடுத்து இறந்துடுறாங்க. நீதிபதிகள் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம உடனே நீதித்துறை இது பண்ண முடியாது. இப்போ பல வழக்குகளில் நீதிபதிகள் தானே குழப்பம் பண்ணுறாங்க. ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு போலீஸ் சொன்னால் அப்படியே போட்டு கொடுக்குறாங்க மருத்துவர்கள் தெரிஞ்சும் கூட நீதிபதிகள் அந்த பாதிக்கப்பட்ட தரப்பில் இதுவரையும் யாருக்கும் நீதி வழங்காது. இன்னைக்கு கூட சிறைகளில் நடக்கக்கூடிய அத்துமீறல்கள், சிறையில் நடக்கக்கூடிய கொலைகள் எல்லாம் நீதித்துறை மூலிமா ஈஸியாக அவங்க கரையை அவங்க தொடர்ச்சி போயிட்டே இருக்காங்க. சரி, அவன் குற்றவாளியாக இருக்கான், அவன் செஞ்ச குற்றத்துக்கு உண்டான தண்டனை அவன் சிறையில் இருக்கான். அவனை கொல்றதுக்கு சிறைத்துறைக்கு என்ன அனுமதி இருக்குன்னு சொல்லி எந்த நீதித்துறையும் கேட்க. தமிழகத்தில் நடந்த லாக்அப் மரணங்கள் எல்லாமே எளிய மனிதர்களை நோக்கியே இருக்கு. அதான் எளிய மனிதர்கள் தானே தாக்குதல், எதுவும் கேட்க முடியாது, யார் கேட்கிறா பார்த்துக்கலாம் அண்டி போல. இந்த தனியா கூப்பிட்டு போய் அவரை விசாரிக்கிறதுங்கிற அளவுக்கு அவங்களுக்கு என்ன நிர்பந்தம் இருந்துடும், அதுதான் மர்மமா இருக்கின்றது. தமிழர் கழக நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணைந்திருக்கிறார் இந்திய தேசிய லீக் கட்சியின் நிறுவன தலைவர் தடா ரஹீம் அவர்கள் நம்மோட இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வாங்க. திருப்புவனத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு? தொடரும் தமிழ்நாட்டில் லாக்அப் மரணங்கள், இதுக்கான காரணங்கள் என்னன்னு நினைக்கிறீங்க? இந்த காரணங்கள் காவல்துறையினுடைய அலட்சிய போக்கு, நம்ம காவல்துறை ஆட்சி அப்படின்ற ஒரு ஆணவ போக்கு எல்லாமே கலந்தது தான் இப்படி நடக்க காரணம். ஓகே, எஃப்ஐஆரே போடாம ஒரு விசாரணை, அதுவும் தமிழகத்துல, இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, வட இந்தியாவில் தான் நம்ம அதிகமாக ஜுடிஷியரி வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். ஜுடிஷியரி சட்டத்தை எதுவுமே பின்பற்ற மாட்டாங்க. உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா, விலங்கு கையில் மாற்றுறது பார்த்தீங்களா, இதை இப்போ இங்கெல்லாம் நீதிபதிக்கு முன்னாடி விலங்கோடு போனோம்னா நீதிபதி கூப்பிட்டு திட்டுவார், எப்படி விலங்கு போட்டேன், யாரை கேட்டு போட்டேன்னு சொல்லி திட்டுவார். ஆனால் நார்த் இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னா விலங்கு போட்டு அங்கங்கே மாட்டி வச்சுருப்பான். நீதிபதி பேர் சொல்லி கூடும்போது அந்த விலங்கோடு அப்படியே கூப்பிட்டு போய் விலங்கோடு தான் நிற்பாட்டும். இதெல்லாம் அங்கேயுடைய ஜுடிஷியரி சரியில்லைன்னு சொல்லி தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம், பேசிட்டு இருக்கோம். இப்போ அதே நிலை இப்போ தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக நீதித்துறையே மதிக்காத காவல்துறை. இப்போ நம்ம அஜித்குமார் மேலே என்னதான் தப்பு இருக்குது, என்ன வழக்கு போடப்பட்டிருந்தது? இல்லை, அஜித்குமாரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள கூட்டுன்னு போய் விசாரணை பண்ணி அவங்கள அடித்து கொடுமைப்படுத்துறது பார்த்தீங்கன்னா அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. கிரைம் அக்யூஸ்ட்டை இப்போ அந்த வீடியோலாம் பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட பன்மடங்கு கிரைம். அதில் ஒரு 5% கூட அந்த வீடியோவில் இல்லை. இன்னும் 95% கிரைம் கேஸ் மீது போலீஸ் பண்ணுவாங்க. காலை விரிப்பாங்க, நகத்துக்குள்ள இது ஊசி போடுவாங்க, அப்புறம் இந்த இரும்பு தடியில் துணியை கட்டி அடிப்பாங்க. இப்படி நிறைய கிரைம் கேஸை பண்ணுவாங்க. அதை கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க திருடின பொருட்களை ரெக்கவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரைம் கேஸ்ன்னு போய் ஸ்டேஷனில் ஒரு தடவை போயிட்டாவே அட்வொகேட்டே போய் பார்க்க முடியாது. போய் மீறி போய் பார்த்தான்னு சொன்னால் அட்வைட்டே மிரட்டுவாங்க, என்ன சார் சும்மா வரீங்க, அவங்க உங்களை பார்த்தா தான் அவங்க ரெக்கவர் பண்ண முடியல அவங்கள்ட்ட பொருட்கள், ஒரு கால் நீங்கள் தான் வாங்கி வச்சிருக்கீங்களா அப்படின்வோம். ஓகே, நகை திருடப்பட்ட வழக்கு தான் அவர் மேலே போடப்பட்டிருக்கோன்னு சொல்கிறாங்க. அந்த 2 நாள் விசாரணையில் அவர் திருடினாரா இல்லையா, இல்லை அந்த நகை எங்கே போயிருக்கு, ஏதாவது தகவல்? இல்லை, அதுதான் சொல்ல வர்றது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சாதாரணமான ஒரு கிரைம் அக்யூஸ்ட்டை அப்படி ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் இவரை பொறுத்தவரையிலையும் கிரைம் அக்யூஸ்ட் இல்லை, அஜித்குமாரை பொறுத்தவரையிலையும் இவர் அந்த காரில் நகை இருந்து வேலட் பார்க்கிங் பண்ணிட்டு விட்டதுனால இவர் தான் எடுத்திருக்காருன்னு ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுங்களா? சந்தேகத்தின் பேரில் தான் சந்தேகம். அப்படி இருக்கும்போது காவல்துறை ஏன் இந்த அளவுக்கு சிரத்தை எடுத்து இந்த வழக்கை அதுவும் சிஎஸ்ஆரும் இல்லையா, எஃப்ஐஆரும் போடலையா, புகார் சொன்ன பெண் கிட்டே வாக்குமூலமே வாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வாக்குமூலம் வாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் அங்கேருந்து வீட்டிலேருந்து வரீங்க, 1 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு வந்தீங்க, வழியில் 4 பேர் பிடிங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு புகார் கொடுத்தீங்கன்னா உடனே அந்த புகாரை எழுதிட்டு ஒரு 4 போலீஸ் 5 போலீஸ் அனுப்பி போய் குற்றவாளி தேடியான்னு சொல்ல மாட்டாங்க எந்த போலீஸ், இல்லையா? கண்டிப்பாக. அதே புகார் வாங்கி வச்சுக்கிட்டு உங்ககிட்ட விசாரணை நடத்துவாங்க. எங்கேருந்து கிளம்புன, எப்படி எப்படி வந்தாங்க, அவங்க கேட்பாங்களா இல்லையா? கண்டிப்பாக எல்லாத்தையும் கேட்பாங்க. ஏன்னு சொன்னால் ஒரு கால் நீங்களே எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு
தொலைஞ்சிச்சின்னு கூட சொல்லலாம். புரியுதுங்களா? ஆமா. அல்லது நீங்களே வந்து ஒரு செட்டிங் பண்ணி வந்து உங்ககிட்ட பிடிக்கிட்டு போற மாதிரி ஒரு செட்டிங் பண்ணிட்டு உங்க ஆளுங்களே அது பண்ணலாம். அதுக்காக தான் வந்து உங்ககிட்ட முதல்ல வந்து என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அதன் பிறகு தான் வந்து சம்மந்தப்பட்ட வழக்கை பதிவு பண்ணி அதன் பிறகு தான் விசாரணையை தொடங்குவாங்க. இங்க வந்து அந்த பெண் நிவேதா அவங்களே சொல்றாங்க, என்கிட்ட விசாரணையே பண்ணல, சிஎஸ்ஆர் கூட எனக்கு கொடுக்கல. பட் அவங்களுமே 2 நாளா தலைமறைவா இருந்த மாதிரியான ஒரு தகவல் தான் வந்து. இல்ல அதான் சொல்றேன். அதாவது அவங்கள ஏன் இத்தனை நாளா மூடி மறைச்சாங்க போலீஸ்ன்றது தெரியல. இப்பதான் இன்னைக்கு தான் அவங்க மீடியாலே வர்றாங்க. ஆமா. இத்தனை நாள் அவங்க யாரு என்ன அப்படின்றதே தெரியல. அதுவும் பல பேருடைய குரல் யாரா அதை பொண்ணு அப்படி என்ன முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லும்போது தான் மீடியாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது அவங்க பேட்டி கொடுக்குறதெல்லாம். அவங்களுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 500 ரூபாய் என்கிட்ட கேட்டாரு, நான் 100 ரூபாய் தான் தருவேன்னு சொன்னேன். எங்களுக்கு அங்கே இருந்தே ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சது. சந்தேகத்தின் பேர்ல தான் நான் வந்து கோயில் நிர்வாகத்திட்டையும் சொன்னேன், போலீஸ் ஸ்டேஷன்லையும் சொன்னேங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஒருவேளை இந்த இஷ்யூ பெருசானனால நம்மளே முந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களா? இல்ல, இவங்க வந்து புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகார் கொடுத்துட்டு ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா போலீஸும் வந்து சர்வசாதாரணமாக நம்மளாம் எத்தனையோ புகார் கொடுக்குறோம், அவ்வளோ சாதாரணமாக எடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது இப்போ 6 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 6 பேர் மீது வழக்கு போட்டிருக்காங்க. ஐஓ யார்? எல்லாமே காவலர்கள் தான். எப்பவுமே ஐஓ இல்லாமல் எந்த ஒரு விசாரணையும் தொடங்க மாட்டாங்க இல்லைங்களா? ஏன்னு சொன்னால் நீங்கள் இதெல்லாம் ஒரு சின்ன திருடு போயிடுச்சுன்னு போய் போலீஸில் கொடுத்தா விட உடனே அதை வாங்கிட்டு உடனே திருடனை கண்டுபிடிக்க போயிட மாட்டாங்க. இன்ஸ்பெக்டர் வந்து சைன் பண்ணி இதுக்கு வந்து நீ போன்னு சொல்லி அவர் நியமனம் பண்ணி, புரியுதுங்களா, அதன் பிறகுதான் அவங்க போவாங்க. அப்படி இந்த வழக்குக்கு யார் ஐயோ, ஏன் இந்த வழக்கை வந்து இவ்வளோ அவசரமாக எடுத்தீங்க? ரெண்டாவது அவர் ஏற்கனவே வந்து ஒரு கிரைம் லிஸ்ட்டில் உள்ள நபரும் இல்லை. கிரைம் லிஸ்ட்டில் உள்ள நபராக இருந்தாலும் நாங்கள் வந்து அவளை குடும்ப தாக்கிறதுக்கு காரணம் அவங்ககிட்ட இருந்து உண்மை வராது, அதனால தான் நாங்கள் தாக்கணும்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இவ்வளோ உயிர் போகிற அளவுக்கு அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீதிமன்றமே தாய் மகனையே ஒரு தமிழகம் கொன்றுச்சுங்கிற மாதிரியான ஒரு கண்டனமான வார்த்தைகளை வைக்கிறாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ வன்மத்தோடு இருக்க காரணம் என்னங்கிறது ஸ்ட்ரைட்டாகவே நீதிபதிகள் கேட்குறாங்க. ஸோ இந்த அளவுக்கான ஒரு விஷயம் இதில் நடந்திருக்கிறதுக்கான காரணம் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் எதுவும் இருக்கும்? நீதிபதிகள் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம உடனே நீதித்துறை இது பண்ண முடியாது. இப்போ பல வழக்குகளில் நீதிபதிகள் தானே குழப்பமே பண்ணுறாங்க. லாக் ஆஃப் டெத்து, சிறையில் ஒருத்தர் மரணம் அடைஞ்சால் கூட அதை ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான மருத்துவ சான்று, அதாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சு நீதிபதிகள் தானே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்குது ஹார்ட் அட்டாக்குன்னு, நீ என்ன அவனை கொண்டுட்டாங்கன்ற போ அப்படின்னு சொல்லி இந்த நீதிபதிகள் தானே தள்ளி விடுறாங்க. ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு போலீஸ் சொன்னால் அப்படியே போட்டு கொடுக்குறாங்க மருத்துவர்கள்னு தெரிஞ்சும் கூட நீதிபதிகள் அந்த பாதிக்கப்பட்ட தரப்புல இது வரையும் யாருக்குமே நீதி வழங்காது. இப்போ ஏதோ சொல்கிறாங்கன்றதுக்காக நம்ம வந்து பெருசாக பேச முடியாது. நீதித்துறை சரியாக இருந்ததுன்னா இது போன்ற காவல்துறை வந்து அடக்குமுறை அத்துமீறல்களில் என்றைக்குமே ஈடுபடாது. பெரும்பாலான நீதிபதிகள் காவல்துறை என்ன சொல்கிறாங்களோ அதை தலையாது சரின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இன்னைக்கு கூட சிறைகளில் நடக்கக்கூடிய அத்துமீறல்கள், சிறையில் நடக்கக்கூடிய கொலைகள் எல்லாம் வந்து நீதித்துறை மூலிமா ஈஸியாக அவங்க கரையை அவங்க தொடச்சி போயிட்டே இருக்காங்க. அப்போ நீதித்துறை வந்து என்னென்னா அவனை ஒரு குற்றவாளியாக தான் பார்க்குது. சிறையில் உள்ளவனை அவன் ஒரு மனுஷனா பார்க்கறது இல்லையா? சரி, அவன் குற்றவாளியாக இருக்கட்டும், அவன் செஞ்ச குற்றத்துக்கு உண்டான தண்டனை அவன் சிறையில் இருக்கான், அவனை கொல்றதுக்கு சிறைத்துறைக்கு என்ன அனுமதி இருக்குன்னு சொல்லி எந்த நீதித்துறையும் கேட்கல. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கைது செய்யப்பட்ட காவலர்களோட குடும்பங்கள்லாம் வந்து எங்க மேலதிகாரிகள் சொன்னதை தானே எங்க வீட்டில் உள்ளவங்க செஞ்சாங்க. ஆமா, மேலதிகாரி சொல்லி தான் அவங்க செஞ்சாங்க. இதை உங்க புருஷன்மாருக்கு சொல்லிட்டோம், அவங்க சொன்னதானே அது நியாயம். நீங்க சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? சொல்லி எங்க குடும்பத்தை அழிச்சிடாதீங்கன்னு சொல்லி போராட்டம்லாம் பண்றாங்க. குடும்பத்தை அழிக்காதீங்கன்னா அப்படின்னா இன்னொருத்தன் குடும்பத்தை அழிக்கலாமா? ஆக்கி விட எதுக்கு? போலீஸ் உங்கள் நண்பன் வந்து சமுதாயத்தில் அங்கங்க போர்டு அடிச்சு போட்டிருக்கீங்க. அப்போ போலீஸா நடந்துக்கணும் இல்லையா? எந்த போலீஸ் டிராஃபிக் போலீஸ் எடுத்துங்க, ஒரு பைக்லயோ இல்லை கார்லயோ போனோம்னா இறங்கு இடே லைசன்ஸ் எடு. அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, வயசானவராக இருக்கட்டும் அல்லது அவன் என்ன இதுவாச்சும் இருக்கட்டும், அந்த ஒருமையில் பேசுகிற இப்போது பெரும்பாலும் உங்கள் தென் மாவட்டம்லாம் எடுத்திங்கன்னா யாருமே ஒருமையில் பேச மாட்டாங்க, வாங்க போங்கன்னு பேசுவாங்க. ஆனால் தென் மாவட்டக்காரங்க சென்னையில் வந்து வேலை பண்ணாவே ஒருமையில் தான் பேசுகிறாங்க பாருங்க. எந்த ஸ்டேஷன்லையாச்சும் வாங்க தம்பி உட்காருங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறேன்னா, இங்கே வா, என்ன நிற்கிற, இவங்க வீட்டில் ஏதோ மாடு மீச்சா மாரி புகார்தாரர் ஒரு பொருள் ஏதோ திருடு போயிடுச்சு, இல்லை எவனோ ஒருத்தன் என்னை மிரட்டுறான், இல்லை எவனோ ஒருத்தன் என்னை அடிச்சிட்டான், அது சம்பந்தமாக புகார் கொடுக்க போயிருக்காங்க போது வாங்க உட்காருங்க. அது பன்மை தன்மையே இல்லை பாருங்க. அதை எப்படின்னு ஒரு மிஷின் லைஃப் மாரி அவங்க இருக்காங்க. ஆனா இவ்வளவு ஒரு வன்மா அந்த அஜித்குமார் மேல காட்டுறதுக்கான காரணம் என்ன? இல்லை, அதுதான் சொல்றேன். அந்த காரணமே வந்து ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான் என்ன ஏதுன்னு தெரியல. இப்போ வழக்கு சிபிஐக்கு மாற்றிருக்காங்க.
அப்போ சிபிஐயில் ஓரளவுக்கு வந்து அது வெளிவருமான்னு பார்க்கலாம். ஒரு கால இந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது சிபிஐயில் கூட அது அந்த இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சிபிஐ ஒன்றும் வானத்திலிருந்து குதித்த தேவ தூதர்களாக தான் இல்லை. அவங்களும் சாதாரணமான ஒரு போலீஸ் தான். தமிழகத்துல நடந்த லாக்அப் மரணங்கள் எல்லாமே எளிய மனிதர்களை நோக்கியே இருக்கு. அதான் எளிய மனிதர்கள் தானேங்க தாக்குதல், எதுவும் கேட்க முடியாது, யார் கேட்குறா பார்த்துக்கலாம் அடி போல. கூட பார்த்தீங்கன்னா விக்னேஷ்ன்ற பையன் ஐநாவரம் செக்ரட்டரியேட் காலனி போலீஸ் ஸ்டேஷனில் லாக்அப் டெத் நடந்து குதிரை ஓட்டு வண்டி நைட்டு சந்தேக கேஸை பிடிச்சிட்டு வந்து அவனை அந்த அடி அடித்து கடைசி அவன் இறந்துறான். இன்னும் மாரடைப்பால் இறந்ததுன்னு சொல்லிட்டு இதே முதல்வர் தான் சட்டமன்றத்திலே சொன்னார். அதுக்கப்புறம் 10 லட்சம் நிவாரணம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யும். எதிர்கட்சிகள் மற்ற கட்சிகள் இதுல இன்னும் ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும்னு நீங்க பாக்குறீங்களா, இல்ல அவங்களோட அழுத்தம் கரெக்டா தான் இருக்கு? இல்லை, சரியான முறையில் எதிர்கட்சிகள் மட்டும் இல்லை, இன்னைக்கு சோசியல் மீடியாவில் நீங்களும் சரி நானும் சரி பாதிக்கப்பட்ட அந்த அஜித் குமாருக்கு ஆதரவாக தான் இருந்தோம். அவன் என்ன ஜாதி என்ன மதம் யாருமே பார்க்கல. அப்போ அந்த அந்த போலீஸுடைய அத்துமீறல்கள், போலீஸுடைய அடக்குமுறைக்கு வந்து ஒட்டுமொத்த தமிழகமே அந்த பையனுக்கு பின்னாடி தானே இருக்குது எல்லாம். அதனால் வந்து நான் எதிர்கட்சிகள் மட்டும் இல்லாமல் மக்களே அவங்க பின்னாடி இருந்தாங்க. அதுதான் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த விஷயம் நடந்து கொஞ்சம் வைரல் ஆகிட்டு இருக்கனால நிறைய இடங்கள்ல போலீஸ் வந்து கொஞ்சம் வாய்ஸ் அவுட் பண்ணும்போது இங்கே பாருங்க இங்கே ஒரு இன்சிடென்ட் நடக்குது, ஒரு எஸ்பி வந்து வேற மாதிரி ஆகும் பாருங்க அப்படின்னு சொல்ற விஷயங்களா இருக்கட்டும். இல்லை, இப்போ போலீஸ் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அந்த போலீஸ் அப்படி நடக்குதுன்னா நாம கூட வந்து நம்மளுடைய பர்சனல் இதெல்லாம் மோட்டிவ் நியூஸ் எல்லாம் காட்டக்கூடாது. அது நம்ம சமூகத்து நமக்கு உள்ள பொறுப்பு, புரிதுங்களா இல்லையா? இப்போ போலீஸை வந்து இப்படியெல்லாம் பண்ணாதீங்க அப்படியெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி உயர் அதிகாரிகள் அரசு ஒரு எச்சரிக்கையோட ஒரு நடைமுறைப்படுத்திருக்குன்னா, இப்போ எனக்கு வந்து நீங்கள் ஒரு எஸ்ஐ உங்களை ஆகாதுன்றதுக்காக நீங்கள் எதெல்லாம் மாட்டுவீங்களா, உங்களை வீடியோ எடுக்கணுமா, அந்த வீடியோ வந்து சோசியல் மீடியாவில் போட்டு இதெல்லாம் வந்து பெரிய தப்பு. அது வந்து இந்த சமூகத்துக்கு நாமளே தீ வைக்கிறதுக்கு சமமானது. நம்மளுடைய பர்சனல் மோட்டிவெல்லாம் அது வெளியே கொண்டு வரக்கூடாது. ஏன்னா எவ்வளோ நிறைய இருக்குது. நமக்கு ஏதோ ஒரு வழக்கு விஷயமா நம்ம வந்து விசாரணை பண்ணுறதுக்கு அப்போது வந்து அந்த அதிகாரி நம்மகிட்ட தவறாக நடந்துக்காருன்ட்டு இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவரை எதுனா ஒரு சாக்கில் மாட்ட வச்சு அந்த வீடியோ எடுத்து அதெல்லாம் காட்டி அதெல்லாம் டூ மச். மேலதிகாரிகளோட சிறப்பு படைகள்லாம் கலைக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு நியூஸ் நேற்று நைட் வந்தது. ஸோ இது இந்த ஒரு விஷயம் நடந்ததுனால இதை பண்றாங்களா? இல்லை, அது சிறப்பு படைன்னா முன்னாடின்னா எனக்கு தெரிஞ்சு கமிஷனருடைய ஸ்பெஷல் டீம்னு இருக்கும், அவ்வளோதான். ஓகே. இப்போ என்ன ஆச்சுன்னா இன்ஸ்பெக்டர் ஸ்பெஷல் டீமு, டிஎஸ்பி ஸ்பெஷல் டீமு, டிசி ஸ்பெஷல் டீமு, இப்படி வந்து எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் டீம் ஆகிடுச்சு. இப்போ ஸ்பெஷல் டீம்ன்றது ஒன்று முன்னாடி வந்து வச்சுருந்தாங்க. அது என்னன்னு சொன்னால் கமிஷனரை சார்ந்த ஒரு 10 பேர், ஒரு எஸ்ஐ ஒரு 10 எஸ்ஐ ஒரு ஸ்பெஷல் டீம்னு ஒன்று. இன்றைக்கி பார்த்தா எல்லாரும் ஸ்பெஷல் டீம் தான். இன்ஸ்பெக்டர் கூட ஸ்பெஷல் டீம். இது யார் இன்ஸ்பெக்டர் ஸ்பெஷல் டீமு, இது யார் டிசி ஸ்பெஷல் டீம், இது யார் டிஎஸ்பி ஸ்பெஷல் டீமு. இதை நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, டிஎஸ்பி ஸ்பெஷல் டீம் பிடிச்சி அதுதான். அதாவது ரெகக்னைஸ் இல்லாத ஸ்பெஷல் டீமுகளெல்லாம் வந்து கலைங்க. அப்புறம் நிக்கிதா அவங்க மேலேயும் வந்து பல மோசடி வழக்குகள் இருக்கு. அவங்க நிறைய பேர்கிட்ட பணம் வாங்கி ஏமாத்திட்டாங்க, அரசு வேலைகள் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்க. அப்படிங்கிற போது இவங்களுக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, அதை வச்சுதான் இந்த தப்பை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கலாம். அந்த நிகிதா விஷயமே பார்த்தீங்கன்னா அந்த பெண் விஷயமே பார்த்தீங்கன்னா காவல்துறை சரியான முறையில் வந்து அணுகலன்னு தான் பார்க்குறேன். அந்த காவல்துறை வந்து அணுகி இருந்தாங்கன்னா அந்த பெண்ணையே வந்து முதல்ல ஏங்க எவ்வளோ விஷயம் இருக்குங்க. அந்த பெண்ணு அந்த நகத்துக்கு காணாமல் போயிடுச்சு, வேற யாருன்னா கொடுத்துட்டு தன்னுடைய குடும்பத்தாருக்கு வந்து சொல்லணுன்றதுக்காக காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லலாம் இல்லையா? அல்லது வேற எங்கன்னா போட்டு தொலைச்சிட்டு இங்கே தான் வண்டியில் தான் வச்சேன், நீ வண்டியில் ஏன் வச்ச, வண்டியில் வச்சுன்னா வண்டி சாவி நீ அடுத்தவங்க கிட்ட கொடுக்குறேன். என்ன மாதிரியான தாக்குதலை வந்து அஜித்குமார் மேல நடத்தியிருக்காங்க? ரொம்ப கொடூரமா இருந்தது தாக்குதல் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொன்னாங்க. இந்த மிளகாய் குடிப்பு அது எப்படி நடத்தினாங்கன்னு நம்ம நின்று பார்க்கலாங்க. சொன்னதை வச்சு தான் நமக்கு தெரியுது. பட் ஒரு உயிர் போயிருக்குங்க. இப்போ போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் தான் இப்போ மெயின். போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் வந்து 18 தாக்குதல் அடி காயம் இருக்குன்றாங்க. ஆனால் அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் அந்த காயத்தின் அடிப்படையில் தான் அவர் இறந்தாருன்னு இருந்தால் தான் இவங்களுக்கு கன்விஷன், அது தண்டனை கிடைக்கும் இந்த போலீஸ்காரங்களுக்கு. அல்லது அந்த காயம் இருக்கு ஆனால் அதனால் அவர் மரணிக்கல, அவர் ஹார்ட் அட்டாக் வந்து தான் மரணிச்சார் அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்துன்னா அவங்க குற்றவாளிகளும் நிரபராதின்னு விடுதலை ஆகிடும். என்ன மாதிரியான தண்டனைகள் வந்து இப்போ தண்டனை அவங்க பண்ணது தப்புன்னு சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டு அவங்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டா என்ன மாதிரியான தண்டனைகள்? என்ன ஆயுள் தண்டனை தான் கொடுப்பாங்க, வேற என்ன தூக்கு தண்டனை கொடுப்பாங்க? தூக்கு தண்டனை கொடுக்க முடியாது, ஆயுள் தண்டனை தான் கொடுப்பாங்க. அப்புறம் அந்த மாவுக்கட்டு கலாச்சாரம் தமிழக காவல்துறையில இருந்துகிட்டே இருக்கு. ஏறக்குறைய 300 பேருக்கு மாவுக்கட்டு போட்டதான் அந்த கடந்த ஒரு வருஷத்துலங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எந்த விதத்துல சரியா இருக்கும்? இதுக்கு காரணமும் வந்து மனித உரிமை ஆணையங்கள், நீதிமன்றங்கள் இதெல்லாம் முக்கிய காரணம் இருக்கு.
மருத்துவத்துறை எல்லாமே காரணம் இருக்கு. போலீஸ் செய்யறது குற்றத்துக்கு இவங்க எல்லாம் வந்து உடந்தையா இருக்காங்க. நான் என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன். ஏன்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஒருத்தனை கையை உடைச்சி மருத்துவமனை கூட்டு போறாங்க. நமக்கு வந்து சும்மா ஏதோ போயிட்டு இருக்கும்போது ஒரு காயம் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு போனால, இது இல்லையே வெட்டு காயம் மாதிரி இருக்க, சிஎஸ்ஆர் போடு, போலீஸ் வரவைன்னு சொல்றான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஆனா ஒருத்தனை கையை உடைச்சி ஒரு 5 பேரை கையை உடைச்சி கூட்டு போறாங்கன்னும் போது மருத்துவர்கள் எப்படி வந்து உடனே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்? அப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ஏஆர் போட்டு வழக்கு பதிவு பண்ணிட்டு தான் ட்ரீட்மெண்ட் அவங்க கொடுக்கணும். கொடுக்குறது இல்லை. போலீஸ் சொன்னான்றதுக்கு உடனே என்ன பண்ணிட்டாங்க, மாவு கட்டு போட்டு அனுப்புறாங்க. சரி, மாவு கட்டு போட்டு 5 பேரையும் அனுப்புறாங்க, 5-6 பேர் போறாங்க கும்பலா அந்த கேஸ்ல உள்ளவங்க. இப்போ நீதிபதிக்கு முன்னாடி நிற்கிறாங்க. நீதிபதியாச்சும் என்ன பண்ணணும்? மேஜிஸ்ட்ரேட்டு என்னையா இது அநியாயமா இருக்கு, 5 பேருக்கும் ஒரே மாதிரி எப்படி இருந்தாங்க? இது நான் இந்த எக்ஸ்டெண்டே பண்ண மாட்டேன். நான் யாராவது ஒரு மேஜிஸ்ட்ரேட் துணிஞ்சு போலீஸுக்கு துணிஞ்சு எதிர்த்து இப்படி பேசியிருக்காரா? யாரும் பேசுறது இல்லையா? இப்போ மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்றாரு? வந்தாங்களா, என்ன எப்படி காயம்? கீழே விழுந்துட்டேன். சரி, உனக்கு என்ன? கீழே விழுந்துட்டேன். ஓகே, உனக்கு என்ன? அப்போ நீங்களாம் படிச்சுட்டு தான் மேஜிஸ்ட்ரேட் ஆயிருக்கீங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் வருதா இல்லையா? அப்போ இது வந்து மனித உரிமை ஆணையங்கள் கொண்டு போனாலும் மனித உரிமை ஆணையங்கள் இது சம்பந்தமான வந்து ஒரு விரிவான ஒரு விசாரணையை மேற்கொள்றதே இல்லை. அவங்க அரசுக்கு சாதகமாக தான் அவங்களும் என்ன பண்றாங்க. ஏன்னா அவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் தான் அந்த மனித உரிமை ஆணையத்திலையும் போட்டிருக்காங்க அவங்க. அதனால அவங்களும் என்ன பண்றாங்கன்னா இது ஒரு மேம்போக்கா பார்த்துட்டு போயிடுறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சிறையில் 98 வந்து கலவரம், பாக்ஸர் வடிவேலுன்ற ஒரு பெரிய ரவுடி, அவரை வந்து அடிச்சே கொள்றாங்க. அது நான் அப்போ சிறையில் இருக்க பார்க்குறேன். ஆனால் என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா, அவர் வந்து மாரடைப்பு வந்த மாதிரியும், அவரை வந்து சிறைத்துறை வந்து மருத்துவமனையில் போய் சேர்த்தாங்கன்ற மாதிரியும், மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் வச்சு 2-3 மணி நேரம் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த மாதிரியும், அதுக்கப்புறம் சிகிச்சை பலன் அளிக்காம அவர் இறந்துட்ட மாதிரியும், இப்படி தான் கதை கட்டுறான். யாரு? போலீஸ். இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படி வருது. ஆனால் ஜெயிலுக்குள்ள அடித்து உடம்பெல்லாம் பிளேடால கீறி மிளகாத்தூள் போட்டு, அப்புறம் இந்த போதை வசுகள், சிறையில் இருந்த போதை வசுகள்லாம் தண்ணியில் கலந்து அவனை குடிக்க வச்சு, குடிச்ச ஸ்பாட்லேயே வாந்தி எடுத்து இறந்துடுறாங்க. அஜித்குமார் வந்தோட மரணம் வந்து ஜெயிலுக்குள்ளேயும் நடக்கல, காவல் நிலையத்திலேயும் நடக்கல, வெளியில நடந்திருக்கு. இவங்க கொண்டு போய் அட்மிட் பண்ணும்போது ஒரு சந்தேகத்தின் பேர்ல இந்த கேஸ் பெருசாகுது. இப்ப சிறைச்சாலைக்குள்ள நடக்கிற இந்த லாக்அப் டெத்துகள் நிறைய இது மறைக்கப்பட்டிருந்தாங்க. நிறைய, அதான் சொல்றேன். இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி அடிச்சு கொன்ன விஷயத்த ஊடகங்கள் எப்படி போடுறாங்கன்னு சொன்னால், இதேமாரி பாக்ஸர் வடிவேலு, பிரபல ரவுடி பாக்ஸர் வடிவேலு, அவர் மீது இவ்வளோ வழக்குகள் இருக்குது, அவர் சிறையில் இந்த வழக்கில் சிறையில் இருந்தார், அவருக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்தது, மருத்துவமனையில் எதுவுமே சிறைத்துறை சேர்த்தாங்க, மருத்துவர்கள் தீவிர சிகிச்சையில் பலனளிக்காமல் இறந்துட்டாரு. ஆனால் இந்த தகவல் சிறைக்குள்ளே போய் சிறை கலவரமாக வெடித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சிறையில் அடித்து கொண்டாங்க. சிறை அதிகாரிகள் குற்றவாளிகளாக யாராவது காட்டுறாங்களா? ஏன் நீதித்துறை காட்டலை, மருத்துவத்துறை காட்டலை, காவல்துறை காட்டலை. அப்போ எல்லாமே ஒரே பெல்ட்டில் இருக்காங்க. அப்போ இவங்க என்ன பண்ணோம், அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு எந்த டாக்டராச்சும் போலீஸ் சொன்னதை மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு விஷயத்தை சொல்லுங்க நீங்கள் கொடுக்க. ஆனால் அது சாதாரணமாக அந்த ஒரு ஃபெமிலியரான வழக்கு இல்லை, போலீஸ் ரொம்ப தலையீடு இல்லைன்னா அப்போ தான் போஸ்ட்மார்ட்டம் கரெக்டாக வரும். இப்போ ஸ்ரீமதி வழக்குக்கு என்னாச்சு? தற்கொலை ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் தற்கொலை தான். எஃப்ஐஆர் எப்படி இருக்குதோ அதுதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுன்றது டோட்டலி என்னை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொலை வழக்குகளுக்கு அது சில விஷயங்களுக்கு யூஸ் ஆகுது. இதுக்கெல்லாம் வந்து போஸ்ட்மார்ட்டம்ன்றது அது ஒரு கண்தொடுப்பு நாடகம். ஏன்னா அதுவும் அரசினுடைய ஒரு அங்கம் தான். விஜய் தரப்புல இருந்துமே 2 லட்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போங்கும்போது இதை வந்து தாவேகா யூஸ் பண்ணிக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும்ல. எல்லாமே அப்படியே அரசியல் தானே. நீங்க நானும் மட்டும்தாங்க பாதிக்கப்பட்டான் அப்படின்ற ஒரே இதுக்காகவும் அரசு பயங்கரவாதத்துக்கு எதிராகவும் நாம பேசணும். கட்சிகள் எல்லாம் அவங்க அரசியலை தான் பார்ப்பாங்க. இந்த தனியா கூப்பிட்டு போய் அவரை விசாரிக்கிறங்கிற அளவுக்கு அவங்களுக்கு என்ன நிர்பந்தம் இருந்துடும்? அதுதான் மர்மமா இருக்கின்றது. தொடர்ந்து அதுதான் சொல்றாங்க. என்ன ஆனா ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைன்னு சொன்னா அவ்வளவு சாதாரணமா ஒரு ஆளை தூக்கிட்டு போய், பெரும்பாலும் இப்போ சொல்றாங்க பார்த்தீங்களா, ஸ்டேஷனில் ஒரு சாகலை, வெளியே வச்சு தான் அடித்து சாகடிக்கும். இப்போ உதாரணம் என்கவுண்டர் பண்ணுறாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க. என்கவுண்டர் என்ன, உங்கள்கிட்ட துப்பாக்கி எங்கிட்ட ஒரு துப்பாக்கி, 2 பேரும் சுட்டுக்கிட்டு அதில் யாருன்னா ஒருத்தர் இருந்தால் தான் என்கவுண்டர். ஆனால் இங்கே எப்படின்னு சொன்னால் போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு இவங்க சுட்டு கொண்டுடுவாங்க. கொண்டுட்டு பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. பாடியை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு அனுப்பிச்சிட்டு உங்களை மாரி மீடியாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, இந்த இடத்துல என்கவுண்டர் நடந்திருக்கு. மீடியாக்காரன் நீங்களும் போவீங்க, என்ன ஏதுன்னு கேட்கவும் மாட்டீங்க.
நீங்கள் ஒரு கதை எழுதிங்க. இடது பக்கமாக வந்தாரா, வலது பக்கமாக ஓடினாரா, முன்னிலை வந்த கார் இடிச்சுதா, உடனே அங்கே வந்து இவர் தப்பிச்சு ஓடினாரா, சுட்டாங்க அப்படின்னு நீங்கள் கதை படிக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த கதையை சுவாரஸ்யமா இவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்காங்க, இவெல்லாம் சாக வேண்டியதான். நீங்கள் போய் மீடியா போயிட்டு, சார் என்ன சார் இங்கே தான் என்கவுண்டர் பண்ணியிருக்கான்றீங்க, கொஞ்சம் ரத்தமும் காணும். ஒரு கோழி அறுத்தாவே எவ்வளோ ரத்தம் வரும். ஒரு மனுஷன் வந்து துடிக்க சாகிறான என்கவுண்டர் பண்ணி எவ்வளோ ரத்தம் அங்கே பரவி இருக்கு. என்னைக்காவது நீங்கள் மீடியாக்காரன் கேட்டுருக்கீங்களா? சரி, அதுவும் இல்லை சார், என்கவுண்டர் பண்ணுறீங்க, பாடி எங்கே சார், இல்லை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டோம் சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அனுப்பிச்சு தான் எங்களுக்கு தகவல் கொடுத்தீங்களா? யாராவது ஒரு ஊடகம் வந்து தைரியமாக அறத்தோடு கேட்குறாங்களா? கேட்குறது. இப்போ இது எல்லாமே செட்டிங் தான். கையை உடைக்கிறது செட்டிங்கு, என்கவுண்டர் பண்ணுறது செட்டிங்கு, இது எல்லாமே காவல்துறையுடைய அத்துமீறல். இது எல்லாமே மனித உரிமை ஆணையங்களுக்கு தெரியும், நீதிமன்றங்களுக்கு தெரியும், எல்லா அரசுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். சிசிடிவி காட்சிகள்லாம் அழிக்கப்பட்டிருக்கு, கோயிலோட சிசிடிவி காட்சிகள் அழிக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று ஸ்டேஷன்ல இருந்திருந்தா ஸ்டேஷனோட ஃபுட்டேஜஸ்மே இருந்திருக்கும். இல்லை, ஸ்டேஷன்ல வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் இது வைக்கிறது இல்லை, கேமரா வைக்கிறது இல்லை. அது வைக்கணுன்றதான் நான் நீண்ட காலமாக சொல்லிட்டு வருது. அப்போ சிசிடிவி கேமரா இருந்ததுன்னா எத்தனை மணிக்கு அவனை கூப்பிட்டு வந்தாங்க, உள்ள யார் யார் போனாங்க, அப்படி எல்லாமே வெளியே வந்திருக்குமா இல்லையா? நீங்கள் அடிக்கிறது வேணா, விசாரணை பண்ணுறது வேணா சிசிடிவி வேண்டாம். ஆனால் மற்ற விஷயங்களுக்கு சிசிடிவி இருந்ததுன்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கு இல்லையா? பெரும்பாலும் வெளியே வேணா சிசிடிவி கேமரா இருக்க தவிர ஸ்டேஷனுக்குள்ளே சிசிடிவி வைக்கிற அனுமதி இல்லை, கொடுக்குறது இல்லை. காவல்துறை வந்து இந்த வரையும் எந்த ஸ்டேஷன்லையுமே இல்லையா சிசிடிவி கேமரா. அது விசாரணை வந்து அடிக்காமல் பண்ணணும்னு சொன்னால் யாருமே ஒத்துக்க மாட்டான்னு வைங்க. லாஜிக்காக நம்ம வந்து சும்மா அந்த போலீஸ் வேலையே அடித்து விடக்கூடாது. ஆனாலும் உயிர் போகிற அளவு அடிக்கிறதுக்கெல்லாம் வந்து சட்டத்திலலாம் இடமே. அது ஒரு லேசான ஒரு மிரட்டல் உருட்டல் அதை இது பண்ணி எத்தனையோ அதிகாரி இருக்காங்க. சும்மா அவங்களுடைய பார்வை அது இவனை இந்த ரூமில் வச்சுட்டு அந்த ரூமில் வந்து ஒருத்தனை அடிக்கிற மாதிரி ஒரு சீனு அதெல்லாம் நடக்கும். சில அதிகாரிகள் வந்து அடிக்க மாட்டாங்க. ஒருத்தன் வந்து அடிக்கிற மாதிரி பக்கத்து ரூமில் அந்த சவுண்டு இவனுக்கு கேட்கும், அடடா அடுத்து உனக்கு தான் புரியுதுங்களா? அப்போது அந்த ஒரு மெசேஜ் சொல்லியிருப்போம், என்ன சொல்லு உண்மை இல்லையா? இப்படி வந்து ஒரு விதமான டார்ச்சர் மிரட்டல் இதேமாரி விஷயங்கள் பண்ணுவாங்க. இது ரொம்ப மோசமாக நடந்திருக்காங்க. திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நானே முதல்வராக இருந்தாலும் லாக்அப் டெத் மரணங்கள் நடக்க தான் செய்யும், அதை வந்து நம்ம சரியான முறையில் சரி செய்யணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், இது சரிப்படுத்த முடியாத ஒரு விஷயம் இல்லை, சரிப்படுத்தணும். புரியுதுங்களா? காவல்துறையை வந்து ஒழுங்குபடுத்தினாவே இது போன்ற விஷயங்கள் சரிப்படும். காவல்துறையை சரிப்படுத்தாமல் நானே முதல்வராக இருந்தேன், நீயே முதல்வராக இருந்தாலும் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் வந்து ஆள்றதுக்கு தகுதி இல்லாதவர்கள் தான் நம்ம சொல்லுவோம். வெற்றிமாறன் போன்ற இயக்குநர்கள்லாம் ஒரு விஷயத்தை அடிக்கடி முன்னிறுத்துறாங்க. எங்கள் கதைகளில் வந்து நாங்கள் காவலர்களை ஹீரோவாக காட்ட மாட்டோம், ஏன்னா அவங்களால சுயமாக ஒரு டிசிஷன் எடுத்து ஒரு விஷயத்த பண்ண முடியாது. அவங்க இன்னொருத்தவங்க கீழே ஒரு ஆர்டரை வந்து ஒபே பண்ணுற இடத்துல தான் இருக்காங்க. ஒபே ஆர்டர் தான் காவலர்கள்ன்றதுல. இப்போ ஒரு எஸ்பி ஒரு உபேத ஆர்டர்னா டிஎஸ்பி கேட்டு தான் ஆகணும், டிஎஸ்பி சொல்லிட்டா இன்ஸ்பெக்டர் கேட்டு தான் ஆகணும், இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டா எஸ்ஐ சொல்லிட்டா ஏடு சொல்லிட்டா கான்ஸ்டபிள். இப்போ கான்ஸ்டபிள் வந்து ஐயா என்னய்யா இங்கே நிற்க சொல்கிறீங்க அப்படின்னு உபேத ஆர்டர் தொலைச்சு அவ்வளோதான். எதுக்கு நிற்கிறேன்னு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு எதனா விவிஐபி வராங்கன்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஏர்போர்ட் வரையும் நிறுத்தி வச்சிருப்பான் பாருங்க போலீஸ், பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த நிற்கிற போலீஸ்கிட்ட எதுக்கு சார் தெருல போய் எவனோ வரானா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்கள், தெருல எவனோ வரானா. ஏன் சொன்னால் அந்த அளவுக்கு அவங்கள வந்து இது வந்து வெள்ளைக்காரன் காலத்தில் அவங்க போட்ட அந்த இது இருக்குது, இந்த வேலையை இவங்க பின்பற்றி வராங்க. இந்த தண்டனைகள்லாம் வந்து நீதிமன்றம் கொடுக்கலாம், உனக்கு ஆயுள் தண்டனை, உனக்கு வந்து இரட்டை ஆயுள் தண்டனை, 10 வருஷம் தண்டனை. பட் இந்த மாதிரியான மரணங்கள் நிகழும்பொழுது காவல்துறை அதில் கையில் எடுத்துக்கிட்ட மாதிரி தானே? இல்லை, சட்டத்தை அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க. ஏங்க எவ்வளோ விஷயம் 110ன்னு ஒரு செக்ஷன் இருக்குங்க. இப்போ உங்கள் மீது 110 போட்டாங்கன்னா உங்களை எந்த நேரத்திலையும் காவல்துறை கைது பண்ணி 1 வருஷம் சிறையில் வைக்கலாம். ஆனால் இது வந்து உயர் நீதிமன்றங்களோ உச்ச நீதிமன்றங்களோ இந்த 110 என்கின்ற இந்த சட்டப்பிரிவு வந்து காவல்துறை பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் அப்போ அந்த சிஸ்டத்துக்கு எதிராக மாறிடும். ஏன்னா தண்டனை என்பது நீதிமன்றத்தால் தான் கொடுக்கப்படுறது. இப்படி நீதிமன்றம் தான் கொடுக்கணும். காவல்துறை தண்டனை கொடுக்கறதுக்கு கைது பண்ணலாம், தண்டனை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பல தீர்ப்புகள் வந்துருக்கு. ஆனாலும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா யாரை வேணாலும் 110 போடுறாங்க, 110 போட்டு கைது பண்ணி ஜெயிலில் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டில் போய் கொட்டு வாங்குறாங்க. கோர்ட்டில் போய் என்ன பண்ணுறாங்க, அந்த கோர்ட்டில் போடும்போது என்ன ரிஜெக்ட் பண்ணுறான், அப்போ அவன் ரிலீஸ் ஆகிடுறான். இருந்தாலும் அத்தனை நாள் உள்ளே வைக்கிறான் பார்த்தீங்களா? அதுக்கு உண்டான இதேமாரி நீங்கள் வந்து
1 டன் போடவே கூடாதுன்னு சட்ட விதிகள் எத்தனை தீர்ப்புகள் வந்திருக்கு சொல்லியிருக்கு. அப்படி மீறி நீ 1 டன் போட்டியா, யார் போட்டா, டிஎஸ்பி எந்த டிசி போட்டாரு, எந்த எஸ்பி போட்டாருன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கிட்டோம். அப்போ அவங்க சட்டத்தை மீற மாட்டாங்க. ஆனால் நீதிமன்றம் என்ன பண்ணுது, 1 டன் போட்டோம்னா 2-3 மாதத்துல அந்த விசாரணைக்கு எடுத்து அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அவன் வெளியே வந்துடுறான்னு வைங்க. இருந்தாலும் அந்த 2 மாதம் உள்ளே இருக்காங்கல்ல. அப்போ நீதிமன்றங்கள் அது கணக்கில் எடுத்து அந்த சட்டத்தை இல்லாத நீ ஏன் நடைமுறைப்படுத்தினு அந்த அதிகாரி மீது தண்டிச்சாங்கன்னா இன்னொரு அதிகாரி போட மாட்டாங்க.